ஒயின் ஷாப் எத்தனை மணிக்கு திறக்கறீங்க? சக்தி லோகத்துல ஒயின் ஷாப் கிடையாதுடா. அப்ப ஏன் வாசனை அடிக்குது உன் மேல? எல்லாமே வந்தா சத்தியமாங்கப்பாவா அவன் பணமத்துல பாதிக்கிறான், நீ தம்மா துண்டுக்கிற என்ன விறகுற மாறி போச்சா? படைப்பது எப்படி வேணாலும் இருக்குதா? படைப்பது எப்படி வேணாலும் இருக்கலாம். படிக்கும் போது தம்மா துண்டு பஸ்டானா? பாகூர் பையன் அப்படித்தான் ஒவ்வொருத்தரையும் ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறான். ஒருத்தனுக்கு பொறப்புலயே கண்ணு பூத்து, ஒருத்தனுக்கு குழந்தை வந்து பிடி பிறக்குது. என்ன பண்ணுவேன்? படிக்கிற கண்ணாட்டி சீரா படிக்கணும், இல்லைன்னா உள்ள குசுலே விட்டுடணும். அது செயற்கை கிடையாதுடா, இயற்கையாக வருவது. என் பதத்த மனிதபடியால் சேமத்தோடு வாழ்ந்திருப்பாய். காசு ஒரு 20 ரூபாய் 25 ரூபாய் இல்லையா? ஏன்டாப்பா எம்மா படிக்கிற ஒரு முடி வட்டத்துக்கு என்ன உன் புள்ளிக்கு? ஏன்னா காடு பாஞ்சு நடக்குது பின்னால முடிய எல்லாம் ஜட போட்டுக்கிட்டு பின்னிக்கிட்டு செய்யறது கிடையாதுடா. தனி விட்டுருவாங்க. பூரா பேனு வந்து மேய்ச்சு அங்க விட பேலுவா சீல பேன் அரிகட்டவன அவன் ஒரு அரிகட்டவன் ஒரு அரிகட்டவனா. மகனே நாரதா, இன்றும் எங்கேயும் கலக்கம் கலக்க வெளியால் என்ன தேடி வந்திருக்கின்றாய், என்ன காரணமா? எல்லாம் திட்டுமா மழை பெஞ்சு கலகா புடுக்க முடியல. நீங்க கேட்பீரே தந்தையார் யார் தந்தை என்று உரைக்க மறுக்க சிறையில் அடைக்க நாராயண தார்த்தாவை பார்க்க லட்சுமி தேவியை பார்க்க கேட்க தந்தையை உரைக்க மறுக்க அன்னமராடித்த சிறையில் வைத்து தன்னை தேடி வருகிறான். என்னை தேடி இன்றைய தினம் ஒரு நாளைக்காயும் ஏதாவது ஒரு ரூம்ல போய் அடைச்சுக்க. மகனே நாரதா, ஒரே ஒரு நல்ல இடம் கேது. வர்ற வழியில ஒரு டாஸ்மார்க் கிடைக்குது, ஓபன் பண்ணிட்டு உள்ள பத்துக்கன்ற ஏந்திக்காது. அங்கத்தான் வரமாட்டான். வாசனை வந்தாலும் பிடிக்காது. மகனே நாரதா, அப்பனுக்கு ரொம்ப நானும் பார்த்துக் கொள்கிறேன். அரசூரன் நான் பார்த்துக்கிறேன், நீ புறப்பட. வரசூரன் இல்ல, வருகிற சூரனை அப்படி சொல்லு. வரசூரனை நான் பாக்குறேன். நாரதா, நீ புறப்பட நீ புறப்பட சொல்லல. நான் பாக்குறேன். அப்பனுக்கு வேணாலும் நேரம் கழிச்சு எப்படியாவது பாக்கட்ட முடியும். சொன்னா சொல் பேச்சு கேட்கணும். நாரதா, வந்த வேலை முடிச்சா? சரி, நீ புறப்படப்பா. வருகின்ற சூரனை நான் பாத்துக்கிறேன். நீ வரைக்கும் எனக்கு தேவையில்லை. இல்ல, நீ வரைக்கும் பிரம்மபுத்திரம் மீசி ஒதுக்கினா உன் பொண்ணு எப்படி விட்ட? அத்திவீர வீரர மாதே
அதே சீர்காழி கோவிந்தராஜன் பேர் அங்க தாங்கிறான். படைக்கும் தொழிலில் வல்லவன். ஆமா, இந்த உலகத்தில் சிருஷ்டிகளை படைக்கவன். ஆமா, அப்படியா? நான் வந்திருப்பதா சொல்லு. இல்ல நீ வந்து பாருங்க சொன்னாங்க. கோவிந்தராஜா, ஏய் பா சௌந்தரராஜா, கண்ணாடியா ஒரு பாட்டு ஒண்ணு இப்படி பிரம்மபுத்திரம் பாட்டியா கேட்கறதுக்கு நின்னுக்குது காதல. ஒரு நாள் போதுமா புடி பாட்டா எங்கடா குடிக்குது? ஆ, ஒரு நாள் போதுமா அதை நான் நான் வந்து அவரு கோட்ல கேட்கறதுக்கு அவர் தான் கொடுக்குறாரு இப்போ. அப்படியா? பா பிரம்மபுத்திரா காவலன் கபால் ராட்சதம் வந்துக்கிறாரு. யா, கபால ராட்சதம் வந்துக்கிறாரு. வருகிறவன் வட்டம் நீ ஒரு பக்கமா பாக்குறேன் நானே. அவன் மயிறு புடுங்க சொன்னான். தாண்டா என் உயிரை வாங்குறீங்க காலம் கட்டியா? அவன் உன்னை நேரடியா வந்து பாக்குறான். நீ போய் பாக்குவான். போயிட்டான். யாராவா? என்னடா பண்ணு எத்த ஒண்ணு? அவன் பஞ்சாங்க புடுங்குங்கிறான், நேத்திக்கிறான் பண்ணிக்கிறான். யாராவா? டேய் என்னடா? ஏய் போடா போடாண்ணா போடா. சரி, அப்படி என்றால் ஆ. ஒரு பிள்ளையாக பிறந்தால் ஆமா, அந்த பிறக்கக்கூடிய பிள்ளைக்கு தாய் தகவல் உண்டா? அவன் என்ன ஆசா நடங்குது, சுத்தி போய் நடங்குது. அதாவது அந்த பிள்ளைக்கு தாய் தந்தை உண்டுதானே? ஒரு தாய் தந்தை இல்லாமல் ஒரு பிள்ளை பிறக்க போறதில்லை. தாய் தந்தை இல்லாத தவிக்கிறேன் யார் என்று புரியவில்லை. உன்னிடம் வந்தால் உனக்கு தெரியும் என்று கேள்விப்பட்ட வந்திருக்கிறேன். தெரியுமா தெரியாதா? என்னது? தாய் தந்தை தெரியுமா தெரியாதா? தாய் தந்தை உன்னுடைய தாய் தந்தை யார் என்று எனக்கு தெரியுமான்னு கேக்குறியா? ஆமா. அதாவது சிருஷ்டிகளை படைக்கக்கூடிய தொழில் எனது. உன் தாய் தந்தை யார் என்று எனக்கு தெரியாதப்பா. அதான் ஒரு தெரியாது. உனக்கு தெரியாதே? தெரியாது. தெரியுமா தெரியாதா? தெரியாது. ஏண்டா? ஆனா தெரியும். ஆனா தெரியாது. அடபெருமானே வாடா உனக்கு தீரம் அடபெருமானே வாடா உனக்கு அலிக்கா கைத்துக்கிறாங்க பாரியா. எத்தினு கொடுத்தேன் பாரியா. உனக்கு என்ன அழிவுகாலம் ஏற்பட்டிருக்கிறா? அடித்து திருமணம் கைத்தீட்டி அடிக்கின்றாயே, உனக்கு ஏதோ அழிவுகாலம் வந்துச்சு. போதே சூத்தத்துக்கு கைத்த இல்லடா முடிக்கிறதா? டேய், இல்லடா 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 டேய், இல்லடா டேய். கட்கடங்காத இல்லடா இல்லடா இல்லடா. என்னடா அந்த புத்தத்துல நம்ம உயிரை அடிக்கிட்டு ஒரு கடவுளுக்கு அவன் கைத்து கட்டி அவனை கட்டுவானா? இந்த கம்நாட்டி கட்டிங்கிறான் யாருக்கா? எப்பா என்ன ஒச்சத்தலை கூட போடுவான். தோ வரன்றான் அதோ வரன்றான் 100 போன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறான். கேட்டாக்கா நான் தூள் போட்டு நீ ஒரு பொருள் சும்மா உட்காரு.
அவனுக்கு ஏற்கனவே முட்டினோங்க போய் அவனை உக்காரு ஏந்துருன்ற ஏண்டா அப்புறம் கம்முன்னு கலையும் போடுவான் அச்சந்திர போயிட்டான்டா கை காலுக்கு வெள்ளம் விட்டு மாதாள சிற பிரம்புத்திரா போடா ஏய் இவன் தூக்கவனாமா ஆமா பொண்ணுக்கு தூது போங்க என்னடா நான் உனக்கு வந்து படுத்ததை நான் படைத்தேன் பிரம்மா அது என்னை போடா, பரவாயில்லை. டேய் சும்மா நாய் கொலையுமே கொலைக்கிறா வாடா அவனுக்கு விளையாட்டு போடுறேன் கை நீட்டானா என்னடா கை நீட்டா நீட்டா கையா கை ஓய்வு நீட்டா அப்படி நீட்டா அதான் நான் சும்மா எழுப்பானா போடு அடா ஏய் வாடா டினா முட்றா ஏண்டா டேய் போடா போடா என்னடா 9 மணிக்கு ஆரம்பிக்கிறீங்க அப்பவும் 7 மணிக்கு தான் விடுவீங்க நீங்க 3 லோகமும் சுத்தி அந்த ஒரு கம்நாட்டி கூட தெரியல அவன் இவன் போட்டோ எல்லாம் விட்டுங்க 1.5 மணி நேரமா இவன் எல்லாருக்கும் தெரியலனா கடைசி முறையாக காணிக்க நான் சொல்றேன் அப்படின்னு வந்து யார் சொன்னது அந்த நாரதன் நாரத மகாமுனிவர் சொன்னாரு ஆமா அவருக்கு தாண்டா தெரியும் கூப்பிட்டுமா புறப்படு புறப்படு அவனே கூப்பிட்டு அவன் சொல்லுவான் அது யாருக்கு வரணும் சின்ன பசங்க இந்த பாட்டு எம்மா இந்த பாட்டு கேட்கல பாட்டு இப்போது எப்படி இருக்கிறார்கள்? பூரா எழுந்து போறாங்க சாமி போறதுக்கு சிறப்பிடித்த தேவர்களே என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யாத புனாக்கு செய்யுங்க சிறையில் இருக்கும் தேவர்கள் எல்லாம் வெளியே வர வேண்டும். விட வேண்டுமானால் பிறகு ஆகட்ட பாதைகள் முத்தை
அந்த சூரனால் அடைப்பட்டு சிறையிலே அகப்பட்டிருந்தோம். அந்த சிறையில் இருக்க நேரத்திலே கண்ணே பார்வதா யாரோ ஒரு மங்கையானவர் வந்து நம்ம மீது முத்தை போட்டு விட்டால் அவர் போட்ட முத்தினால் உடம்பெல்லாம் எரிகிறதே மைத்துனா அண்ணா என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்திகளையும் இந்த நாரதன் பார்ப்பதற்கு எவ்வளவோ பாக்கியம் செய்திருக்க வேண்டும். தேவரே உடம்பெல்லாம் கேளாமல் போய்விட்டோம் அப்பா. நாரதா பொதியில போசன்னா வந்து புகையில போசன்னா எங்க அப்பனை ஒரு கூப்பிட போசன்னா நாரதா நாங்கள் சிறையில் அடைபட்டிருக்க நேரத்திலே யாரோ ஒரு மங்கையானவள் வந்து ஓடி வந்து மாயமாய் முத்தை எங்கள் மீது போட்டு விட்டாள் தேவர் மீது. அதனால் எங்கள் உடம்பெல்லாம் அனலாக எரிகிறது. என்ன செய்வது பேரா? உங்கள் மீது முத்தளித்தது யாரும் கிடையாது. ஏற்காட்டிலே வேப்ப மரத்தடியிலே ஆதிசக்தி வந்திருக்கிறாள். அங்கு சென்று கேட்கக்கூடிய பொருளை கொடுத்து குறைய நீக்கினானா அழித்த முத்தை எடுத்துக்கொள்ள வெளியே வருவது சரி சிறையில் இருக்கக்கூடியவரை விடுவிக்க வேண்டும். சரி நான் சூழலை பார்த்து வழி செய்கிறேன். சிறையில் சொன்ன முறை பண்ணி கொண்டு 3 லோகமும் சென்றேன். அதாவது கைலாயம் சென்று அவனை கட்ட அவனுக்கு தெரியலன்ட்டான். அவன் அடி அடி என்று அடித்து சிறையில் போட்டேன். வைகுந்தம் சென்று அவனை பார்த்தேன். அவன் 2 பேரையும் கட்ட அவனுக்கு தெரியலனா அடி 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 சிறையில் போட்டேன். சத்தியலோகம் சென்று உன்னுடைய தந்தை படைக்கும் அல்லவன் என்று சொன்னான். அவனை காட்ட அந்த கர்நாடகம் ஒண்ணு தெரியலன்றான். அடித்து சிறையில போட்டேன். ஆனா ஏதோ அம்மா பட்டுட்டான் அப்படின்னு அழுது எல்லோரும் புலம்பி அழுகிறார். தாய் தந்தை யார் என்று தெரியவில்லையே. ஆமா அழுது புலம்புறாங்க. அன்னாகாரோட வந்து சாப்பிடல சாவர நிலைமையில இருக்கிறாங்க. கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய முத்து யாருன்னு அழித்தாங்களா? ஆமா அந்த அழுது போல அந்த மூலப்பொருள் யாரு? அதனால இந்த சிறையில் இருக்கக்கூடிய தேவர்களே சூரிய வெளியே சென்று மூலப்பொருள் என்பது யார் என்று அறிந்து உன்னிடம் உரைக்கிறேன் என்று அவரை சிறைப்பிடிக்கிறான். கண்டிப்பாக தாய் தகவல் செஞ்சுவான். தெரியுமா? கண்டிப்பா கடைசியாக இப்ப தெரியாதவனும் அலையறேன். நான் தான் உனக்கு சொல்லுன்றேங்க. அந்த சிறையில் இருக்கக்கூடிய தேவ பசங்களை சிறைபிடிக்க வேண்டாம். சரி விட்டுறேன். வேற்காடு ஓடுங்கள். ஆகாய மார்க்கமாக நாங்கள் பறந்து சென்று வேப்பமரத்தில்
ஆதிசக்தியாக கருமாறு இடத்திலே சென்று கேட்பதை கொடுத்து உடலில் இருக்கும் முட்டை காணி ஏற்றுக் கொள்ளும்படியாக உரையுங்கள். அச்சனம் ஏற்றுக் கொள்வால் பின்பால் நான் பார்க்கிறேன். வேற்காடு செல்கிறோம். அப்படியே இருக்குகிறேன். திருமூர்த்தி தேவர் அல்ல நீங்கள் எல்லாம் தேவர் என்று இருமாப்பு கொண்டாதாலே கர்ப்பமதை அடக்கிறவே அவள ராட்சுதனை வரவழைத்து அபாயமா தேடிக்கொள்ள அவனையா பேசலானாய் சுபாவமே அடங்கி இப்போ உங்கள் மீது போட்ட முற்றி திருமூர்த்தி தேவர்களே, உங்கள் மீது போட்ட முட்டை பெற்றுக் கொண்டேன். இந்த மும்மூர்த்தி தேவர்களும் இந்த வேற்காடு வந்ததால் இந்த வேற்காடு இன்று முதல் திருவேற்காடு என பேர் பெற்று விலகி வரட்டும். நீங்கள் அவரவர் தலத்திற்கு சென்று வாருங்கள். ஆதிசக்தி அனைத்தையும் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நான் ஒன்றும் பண்ண முடியாது. உன்னையும் சிறைபிடித்து பாதாள என்ன பண்ண தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? அந்த தேவர்கள் 6 பேர் மீது இட்டமில்லா முத்து. ஆமா, அதை ஒன்று சேர்த்து அருமுத்தாக அவன் மீது ஆணி முத்து போடு. நீ தப்பிக்க
முனிவர இனி சாலப்புற முத்தை யாரோ போட்டாங்கன்னு சொன்னேன். அவங்க யாருன்னு தெரியல, தாய் தந்தை யாருன்னு தெரியல. படிச்சு வர இன்னும் விஷயம் உன்னுடைய சிறையில் இருந்து தேவர்களுக்கெல்லாம் முத்தளித்ததா தெரியுமா? வேர்க்காட்டிலே வேப்பமரத்தடியே ஆதிசக்தி கருமாரியாக வந்திருக்கிறான். அவன் தான் முட்டை போட்டவா, அவன் தான் ஆதினாலே சென்று அவனை சிறைபிடி. பின்பால் நான் வருகிறேன். சிறைபிடித்த உடனே அவனை சிறைபிடித்தா உன் தாயும் தந்தையும் அங்கேயே தெரியும் தெரியுமா? ஆமா, நீ முன்ன போன பின்னாலே வர சாமி கண்டிப்பாக. அப்படியா? நாரதன் குறைக்கக்கூடியதால நன்மை எல்லாம் சொன்னாலும் நான் செய்வேன். அதற்காக தன்னையே நாடியே
சிங்கம். இந்த கருமுத்தி எல்லாம் உடலெல்லாம் கருத்தி எனக்கு முன்னோடு பிள்ளையாக ஆலயத்தின் முன்னே நீ அமர வேண்டும். மகனே, உச்சியில பார்வை உலகமெல்லாம் கண் 1000 அவதாரம் கொண்ட தாயே. 1000 தவறு ஒரு தாய் தந்தைக்கு ஒரு பிள்ளை செய்தாலும் ஆனால் மனம் பிள்ளை மனம் பகைப்பா. அதுபோல் நான் எத்தனை தவறு செய்தாலும் பெற்ற பிள்ளையை ஆய் இருக்க மாட்டான் என்று உலக சமுதாயத்திற்கு எடுத்து காட்டிய தாயே. அம்மா, என்னை வெற்றி வழி ஏற்றுக்கொள்ள மாட்டாயா? ஏற்றுக்கொள்ள முடியாது மகனே. நான் எப்படி அம்மா பிழைப்பது? எனக்கு முன்னோடு பிள்ளையாக நீ ஆலயத்தின் முன்பே அமர வேண்டும். அங்கே அந்த பக்தர்கள் மத்தியில் பக்தர் வந்து படைக்கும் பூஜைகள் அனைத்தையும் உனக்கு முன்பதாக படைத்த பிறகு நீ வாரி உண்ட பிறகு மீதி இருந்தால் என்னுடைய தலத்துக்கு உள்ளே வரும் அப்பா. ஆமா, நீ சாப்பிடுவீங்கதான். அதனால் உன் மீது போட்ட முத்தை பெற முடியாது. உன் உடலெல்லாம் பெருத்து எனக்கு முன்னோடு பிள்ளையாக நீ ஆலயத்தின் முன்பே அமர வேண்டும். இன்று முதல் கபால சூரன் என்பதை விடுத்து கபால ஈஸ்வரன் என்று பேர் பற்றி விளங்கி வருவாய். புறப்படு. கேளுங்கள் சபையோர்களே, கருமாரியம்மன் உற்பனம் கபாலசூரன் என்று சொல்லக்கூடிய நாடகம் இத்தோடு முடிவடைந்து விட்டது. இந்த இரவெல்லாம் கண்விழித்து எங்களுக்காக ஆதரவு கொடுத்த உங்கள் நல்ல உள்ளங்களுக்கு ஸ்ரீ கண்ணபிரா நாடக மன்றத்தின் சார்பாக அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.